ஆச்சாரம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நாம் இன்னைக்கு திரை விமர்சனத்தில் வைபவ் நடிப்பில் வெளிவந்திருக்கின்ற பெருசு திரைப்படத்தின் திரை விமர்சனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை இளங்கோராம் இயக்கியிருக்கிறாரு. வைபவுடன் இணைந்து சுனில், ரெடின் கிங்ஸ்லி, சாந்தினி, நிகாரிகா, பாலசரவணன் மற்றும் பல நட்சத்திரங்கள் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, சாமி கண்ணு என்கின்ற சுனில், துரை என்கின்ற வைபவ் ஆகிய இருவரும் ஊரில் மதிப்பும் மரியாதையும் பெற்ற பெருசு என்கின்ற ஹலாசியாத்தின் மகன்கள். படத்தின் ஆரம்பத்திலேயே வைபவின் அப்பா ஒரு இளைஞன் பெண்கள் குளிப்பதை பார்ப்பதை தெரிந்து கொண்டு கோபமாக அவனை அறைந்து ஒழுங்காக இருக்க வேண்டும் என்று அட்வைஸ் செய்து அனுப்புகின்றார். பிறகு வீட்டிற்கு வருகின்றார். வீட்டில் டிவி பார்த்து கொண்டிருக்கும் போது இறந்து விடுகின்றார். விஷயம் அதுவல்ல. அவர் இறக்கும்போது சொல்ல முடியாத ஒரு பிரச்சனை ஏற்படுகின்றது. அந்த பிரச்சனை முடிந்தால்தான் அப்பா இறந்ததையே வெளியே சொல்ல முடியும் என்கின்ற நிலை உருவாகின்றது. வைபவ் அவருடைய அண்ணன் மற்றும் குடும்பத்தினருக்கு அந்த வெளியே சொல்ல முடியாத பிரச்சனையை தீர்த்தார்களா இல்லையா, அப்பாவிற்கு செய்ய வேண்டிய காரியத்தை ஒழுங்காக செய்தார்களா இல்லையா என்பதே இந்த படத்தின் மீத கதை. சரக்கு போட்டுவிட்டு படம் முழுவதும் போதையிலேயே வைபவ் பேசி நம்ம ரசிக்க வைக்கின்றார். வைபவ் அண்ணன் சுனில் என்ன செய்வது என தெரியாமல் எப்படி இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என அவர் திக்குமுக்காடி அவர் கொடுக்கும் ரியாக்ஷன்ஸ் ரசிக்க வைக்கின்றது. பிரச்சனையை தீர்க்க வரும் டாக்டர் விடிவி கணேஷ், கால்நடை மருத்துவர் மற்றும் சாமியாராக நடித்திருக்கும் தயாரிப்பாளர் கார்த்திகேயன் சந்தானம், ஆட்டோக்காரராக வரும் ரெடின் கிங்ஸ்லி வரை செய்யும் கலாட்டா செமரகலை. வைபவ் அம்மா தனம், சின்னம்மா தீபா சங்கர், அன்னி சாந்தினி, காதலி நிகாரிகா, நண்பர்கள் பாலசரவணன், முனிஷ்காந்த், சுவாமிநாதன் என எல்லோரும் தங்கள் பங்கை சிறப்பாக செய்து சிரிக்க வைத்துள்ளார்கள். எல்லாவற்றையும் ஒட்டு கேட்கும் பக்கத்து வீட்டு கமலா அக்காவாக ரமாவின் நடிப்பு அருமை. இதில் நடித்திருக்கும் அனைத்து கதாபாத்திரங்களும் சிறப்பாக நடித்துள்ளார்கள். ஒரு சிறிய வீடு, அதற்குள் எக்கச்சக்க கதாபாத்திரங்கள் என சிறிய இடத்தில் நேர்த்தியான கேமரா கோணங்கள் சிறப்பான ஒளி உணர்வை கொடுத்து கவனிக்க வைக்கின்றார் ஒளிப்பதிவாளர் சத்யா திலகம். அருண்ராஜின் பாடல், பின்னணி இசை ரசிக்க வைக்கின்றது. அப்பாவின் மானம் போகாமல் எப்படியாவது அடக்கம் செய்ய வேண்டும் என போராடும் வைபவ் குடும்பம், அதை சுற்றி பல குழப்பங்களை காமெடியாகவே காட்டிய விதம் என இயக்குனர் இளங்கோராம் வெற்றி பெற்றுள்ளார். கான்செப்ட் ஏடகுடமாக இருப்பதால் ஒரு சிலருக்கு கொஞ்சம் தர்ம சங்கடமாக இருக்கலாம். இரண்டாம் பாதி கதை சுற்றி சுற்றி ஒரே இடத்திற்கு வருவதை தவிர்க்க இன்னும் கொஞ்சம் மெனக்கட்டு இரண்டாம் பாதியை விறுவிறுப்பாக சொல்லியிருக்கலாம். இயக்குனர் இளங்கோராமுக்கு பாராட்டுக்கள். ஒட்டுமொத்த படக்குழுவினருக்கும் ஆச்சாரம் டிவி சார்பாக வாழ்த்துக்கள்.